ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பிக் மவுத் சீரிஸோட 13வது பாகத்தை தான் பார்க்க போறோம். போன பார்ட்டோட எண்டிங்ல நம்ம ஹீரோ டைரக்டா காங்கோட தாத்தா அந்த கேங் பெருசுகிட்ட மோத போய் தேவையில்லாம நம்ம பிக் மவுத் பெருசுக்கே பாகம போட்டு மொத்தமா அவரோட ஜோலியை முடிச்சு விட்டாங்க. இப்போ இந்த பார்ட்டோட ஸ்டார்டிங் சீனு குண்டு வெடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிக் மவுஸும் ஹீரோவும் பேசிக்கிட்டத ஒரு சின்ன ரீகாப் மாதிரி காட்டுறாங்க. ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது நான் சாகணும்னு முடிவானப்ப யாரோ ஒரு முக்கியமான நபர் சொல்லி தான் என்ன காப்பாத்தினதா சொன்னீங்களே, அந்த நபர் யாருன்னு நம்ம ஹீரோ பெருசுகிட்ட கேட்டதுக்கு அடுத்த நாள் நைட்டு 9 மணிக்கு வர சொல்லி அந்த நபரை நேர்லயே அறிமுகப்படுத்துறதா நம்ம பெருசு சொல்லி அனுப்பியிருந்திருக்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துல ஒரு பாம்பு வெடிச்சு பெருசோட சொல்லி மொத்தமா முடிஞ்சு போச்சு. இவன் தெரிஞ்சுக்க நினைச்ச அந்த முக்கியமான நபர் யாருங்கிறத நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு சின்ன ட்விஸ்டோட பார்க்க தான் போறோம். இப்ப அப்படியே நடப்புக்கு வந்தா இது கேஸ் லீக்கால ஏற்பட்ட ஒரு விபத்துங்கிற மாதிரி நியூஸ்ல எல்லாம் ரொம்ப பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்க. இதை அந்த பக்கம் கேங் பெருசு ரொம்ப கூலா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்து நம்ம மேயர் ஹீரோ இன்னமும் உயிரோட இருக்கிறதா தகவல் கொடுக்குறான். அப்ப பெருசு நான் ஒன்னும் அவனை கொல்ல சொல்லி ஆர்டர் கொடுக்கலையே, இது அவனுக்கு ஒரு நல்ல பாடமா இருக்கும். அவனோட கிளைண்டே இப்ப இறந்து போனதுனால அவனால நம்ம பிசினஸுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல பிக் மவுஸ் இறந்து போயிருந்தாலும் அவன் சும்மா இருக்க மாட்டான்னு நம்ம ஹீரோவை கொல்றதுலே மேயர் குறியா இருக்கவும், ரத்தத்துல ஜெயிக்கிறது என்னோட ஸ்டைல் இல்ல, நீ செஞ்ச இந்த உதவிக்கு பரிகாரமா பார்ட்டியோட மேலிடத்துல கூட நான் உனக்காக பேசிட்டேன், சோ இதோட இந்த விஷயத்துல இருந்து ஒதுங்கிறது மட்டும்தான் உன்னோட அரசியல் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு சொல்லி இவனுக்கு அட்வைஸை போட்டு அங்க இருந்து அனுப்புறப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு காங் செம்ம கடுப்போட வந்து நிக்கிறான். இப்ப இந்த இடத்துல மேயரை பார்த்ததும் பிக் மவுஸை போட்டது நீங்க தானே, இதுக்காக அந்த பெருசு உனக்கு என்ன தரதா சொன்னுச்சுன்னு கேட்கும்போது கம்பெனி ஷேர் மொத்தத்தையும் உனக்கு எழுதி தர போறதா தான் பேசிக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்ல, சும்மா நடிக்காதரா, என் பிசினஸ் ஆட்டையை போட தானே நீங்க பல நாளா துடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு இவன் கொஞ்சம் வைத்தறிச்சலோட பேசுறான். ஆனா மேயர் எப்பவும் போல தன்னோட நோக்கம் அது இல்லைன்னு சொல்லி நீ உன் பிசினஸ்ல மட்டும் ஒழுங்கா போக்கஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்ப. இப்பவுமே காங்குக்கு இவன் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. என்னதான் பெருசு ஹீரோவை கொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தாலும் இவனை பத்தின பல ரகசியங்களை நம்ம ஹீரோ தெரிஞ்சு வச்சிருக்கான்ல, சோ அது என்னைக்கா இருந்தாலும் தனக்கு ஆபத்துன்னு யோசிக்கிற மேயர் இவனோட அசிஸ்டன்ட் அனுப்பி வாட்டர் ஃபாலுங்கிற ஒரு பயங்கரமான அசாசினா நம்மால போட்டு தள்ளுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கட் பண்ணி பிக் மவுஸோட அந்த எரிஞ்சு போன பாடிக்கு முன்னாடி ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருக்கிற நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்மால் வக்காலத்துல சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொடுத்த பிரஸ் மீட் தான் இவரோட சாவுக்கு காரணம். சைன் வாங்குறப்ப என் வாழ்க்கையில இதுவரை நான் யாரையுமே நம்பினதில்லை, நடக்க போற இந்த போராட்டத்தில் நீ ஜெயிப்பியான்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா எக்காரணத்தை கொண்டு கிவ் அப் மட்டும் பண்ணிடாதான்னு இவங்கிட்ட சத்தியம் கேட்டிருக்க. அதை இங்க நினைச்சு பார்த்துட்டு தலைமை விறுவிறுன்னு கார் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்புறான். அப்ப இவனை கொல்றதுக்காக மேயர் ரெடி பண்ண அந்த அசாசினும் இவனை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கான். குண்டு வெடிச்சு அந்த இடத்துக்கு போய் இவன் ஏதோ செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சடனா அந்த கில்லர் கத்தியோட உள்ள வந்து இவனை கொல்ல பார்க்கறான். இந்த எதிர்பாராத அட்டாக்கை சமாளிக்க முடியாம இப்ப ஹீரோ பயங்கரமா தடுமாறிக்கிட்டு இருக்கான். கத்தி இவன் நெஞ்சில இறங்க போற அந்த சமயம் திடீர்னு பின்னாடி இருந்து யாரோ வந்து அவனை மட்டையாக்கினதும் எவன்டாதுன்னு பார்த்தா நம்ம ஜெரி தாங்க சரியான நேரத்தில் ஆளுங்களோட வந்து இவனை காப்பாத்திருக்கான். இப்ப அவன் கிட்ட இங்க என்ன நடக்குதுன்னு விசாரிக்கும் போது நம்ம பாச கொண்ட அதே நபர் தான் இந்த கில்லர் அனுப்பியிருக்கான்ற மாதிரி சொன்னதும் ஹீரோ பதறி போய் வேக வேகமா நம்ம ஹீரோயினுக்கு போன் பண்ண அவங்க சேஃப்டிக்கு ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருந்திருப்பான் போல. அந்த பக்கம் 2 பேர் இவனோட வீட்டுக்கே போய் நம்ம ஹீரோயினையும் தகப்பனையும் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டு போய் அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இந்த ஹோட்டலோட ஓனர் கூட பிக் மவுஸோட அமைப்பை சேர்ந்த ஒரு முக்கியமான மெம்பர் மாதிரி தான் தெரியுது. இங்க ஹீரோ இவங்கிட்ட இதே ஆர்கனைசேஷனை சேர்ந்த ஒரு முக்கியமான மெம்பர் தான் இவனை காப்பாற்ற சொன்னதா பிக் மவுஸ் இவங்கிட்ட சொல்லியிருந்தாருல்ல, அது ஒரு வேளை இந்த ஜெரியா இருக்குமோ அவங்ககிட்ட விசாரிக்கும் போது நான் இந்த அமைப்புல ரீசெண்டா தான் சேர்ந்தேன், வேணும்னா உங்க சந்தேகத்தை அமைப்போட 3 முக்கியமான மெம்பர் இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டு பாருங்கன்னு சொல்லி இவன் அங்கிருந்து கூட்டிட்டு போக எங்க கூட்டிட்டு போறான் அப்படின்னு பார்த்தா ஒரு சர்ச்சுக்கு தாங்க வந்திருக்காங்க. இப்ப இந்த இடத்துக்கு வெளியே காஸ்ட்லியான கார்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது நிக்கவும் நம்ம தாமதமா வந்துட்டோம்னு சொல்லி வேக வேகமா உள்ள போக இந்த அமைப்போட கோர் மெம்பர்ஸ்னு சொல்லக்கூடிய சில முக்கியமான ஆளுங்களோட முன்னிலையில நம்ம பிக் மவுஸ் பெருசுக்கு இறுதி சடங்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துக்கு இப்ப வார்டனுமே வந்திருக்கிறத பார்த்து அவன் எப்படி ரிலீஸ் ஆனான்னு விசாரிக்கும் போது ஏதோ ஒரு பெரிய லாயரை வச்சு 2 நாள் பெயில்ல வந்திருந்திருப்பான் போல. அமைப்புல 3 முக்கியமான மெம்பர் இருக்கிறதா ஜெரி சொன்னான்ல, அதுல வார்டனோட பொசிஷன் நம்பர் 2 கேட்டா 3ஆம் கட்ட தலைவருங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது நம்ம பிக் மவுஸ் பெருசு நம்பர் 1, இவன் நம்பர் 3, இவங்க 2 பேத்துக்கு நடுவுல இருக்கிற அந்த 2ஆம் கட்ட தலைவர் யார் அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் நேரத்துல நம்ம பார்க்க தான் போறோம். வார்டனுக்கு ஹீரோ இங்க வந்ததுல விருப்பம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. இப்ப ஹீரோவும் போய் அந்த இடத்துல அவருக்கு மரியாதை பண்றப்ப திடீர்னு லைட் எல்லாம் ஆஃப் ஆகி ஏற்கனவே அவர் பேசி வச்சிருந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் பிளே ஆக ஆரம்பிக்க இது மூலமா தன்னோட ஆர்கனைசேஷனுக்கு ஒரு முக்கியமான மெசேஜை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் குடும்பமா நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் இந்த மெசேஜை கொஞ்சம் கவனமா கேட்கணும். நம்ம செயல்கள் தவறானதா இருந்தா கூட நம்ம லட்சியத்துக்கு தடையா இருந்த விஷயங்களை எலிமினேட் பண்ணணும்ன்றதுக்காகவே இதுவரை நம்ம சட்டத்தை மீற கொஞ்சம் கூட தயங்கினதில்ல. ஆனா பிக் மவுஸ் யாருன்னு இப்ப இந்த உலகத்துக்கே தெரிஞ்சு போனதுனால ஒரு புது தலைமைக்கு கீழே வித்தியாசமா செயல்படணும்னு சொல்லி தலைமைக்குண்டான அந்த நபரை தானே செலக்ட் பண்ணிட்டதாகவும் அந்த நபரோட திறமையை முழுசா சோதனை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனோட புத்திசாலித்தனத்தையும் தைரியத்தையும் பார்த்துட்டு தன்னோட முழு அதிகாரத்தையும் கொடுக்க போறதா சொல்றாரு. நம்ம பெருசுக்கு தான் சாக போற விஷயம் கூட முன்னாடியே தெரியும் போல, அதை கூட இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்குமான்னு கூட தெரியல, ஆனா இதை நீங்க பாக்குறீங்கன்ற பட்சத்துல என்னோட பொசிஷனை நானே 4வது இடத்துக்கு நகர்த்தி தலைமைக்கான முதல் இடத்துக்கு நம்ம ஹீரோ பார்க் சாங்கோவை நியமிக்கிறேன், இனி அவனுக்கு கீழே தான் நம்ம ஆர்கனைசேஷன் செயல்படும், இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற கடைசி உத்தரவுன்னு சொல்லி வீடியோவை முடிப்பா இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஐயோ பெருசு என்னையா இப்படி பண்ணி வச்சுட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி மிரண்டு போய் நின்றுகிட்டு இருக்கான். இப்ப வார்டன் எந்திரிச்சு இந்த வீடியோ எடுத்த மகராசன் யாருன்னு அப்படியே அவங்க ஆளுங்களை பார்த்து விசாரிக்க யாருமே பதில் கொடுக்கலங்கவும் நேரம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து இந்த வீடியோ எடுத்தது நீ தானே, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அமைப்பை டேக் ஓவர் பண்றதுக்கு இப்படி ஒரு ஃபேக்கான வீடியோவை ரெடி பண்ணிருப்போன்னு இவங்கிட்ட சண்டைக்கு
கடைக்கு வரான். அப்ப நம்மளுமே அட துருப்பிடிச்ச துண்டுபிடி நான் ஏன்டா அதை பண்ண போறேன்னு செம்ம காண்டாக அந்த வீடியோ எடுத்தது நான் தான் ஒரு குரல் கேட்டதும் எவன்டா அதுன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நம்ம வக்கீல் ஃப்ரெண்டு வந்து நின்றுட்டு இருப்பான் பாருங்க. இதுதாங்க இந்த சீரீஸ்லயே அல்டிமேட்டான ட்விஸ்ட். ரொம்ப நேரமா பிக் மவுஸுக்கு அடுத்தபடியா இருக்கிற அந்த 2வது மெம்பர் யாருன்னு ஒரு டவுட் போய்கிட்டு இருக்கு பாத்தீங்களா. அதுவும் நம்ம வக்கீல் ஃப்ரெண்டு தாங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அப்படியே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கான். இப்ப மெம்பர்ஸ் முன்னாடி வந்த வக்கீல் ஃப்ரெண்டு நம்ம பாஸ் கொடுத்துட்டு போன கடைசி கமெண்ட்ல யாருக்கெல்லாம் உடன்பாடு இல்லைன்னு ஒரு ஓட்டிங் எடுக்கிறப்ப ஒரு வய கூட நம்ம ஆளுக்கு எதிராக எந்திரிச்சு நிக்கலங்க. வார்டன் மட்டும் இதுல தனக்கு சுத்தமா உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அங்கிருந்து வெளியே போயிடுறான். இதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்து இதை நீ ஏத்துக்க போறியா இல்லையா, முடிவெடுக்க வேண்டியது நீதாங்கிற மாதிரி இவனை ஒரு டெட் எண்டுக்கு தள்ளி விட்டுட்ட. என்ன சொல்றதுன்னு புரியாம நம்மால ஒரு பக்கம் குழப்பத்துல இருந்தா இவன் அந்த வாட்டர் ஃபால் போட்டு தள்ளிட்டானா இல்லையான்னு தெரிஞ்சுக்க அந்த பக்கம் மேயர் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயம் அவனோட ஆள் வந்து அந்த வாட்டர் ஃபால் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு ஒரு குண்டை போடுவான் பாருங்க. மேயருக்கு அதை கேட்டு அப்படியே மண்டை வெடிச்சு போயிடும். என்னடா சொல்ற, அவன்லாம் தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பே இல்லையேன்னு ஷாக் ஆகும்போது அந்த எரிஞ்சு போன பில்டிங்ல தான் அவனோட பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவன் பாக்கெட்ல ஒரு தற்கொலை கடிதம் வேற இருந்திருக்கு. ஜாலியா பாக்கு போட்டு ஹோட்டல்ல படுத்திருந்தவன் இப்ப தூக்கு போட்டு தூக்கிட்டு இருக்கான் தள்ளன்னு சொன்னதோ இந்த பக்கம் நம்ம மேயருக்கு என்ன நடக்குதுன்னே சுத்தமா புரியல. ஆள் பயங்கரமா வெறியாகிறான். இப்ப அடுத்ததான் அந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டும்போது ஆள் பிக் மவுஸா இருக்கிறதுக்கு ஓகே சொல்லி இருந்திருப்பான் போல. இருந்தாலும் தன்னை பத்தின உண்மையை மறைச்சதுக்காக வக்கீல் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் கோபமா பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நீ சாகிறத வேடிக்கை பார்க்க முடியாம தான் இதெல்லாம் பண்ணுங்கிற மாதிரி சொல்லும்போது யாரோ ஒரு நபர் சொல்லி தான் இவனை காப்பாத்தினதா நம்ம பிக் மவுஸ் சொல்லியிருந்தார்ல, அதுவும் இதே வக்கீல் ஃப்ரெண்டு தாங்கிறது நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இவன் செஞ்சது அப்ப இருந்த சூழ்நிலைக்கு சரியா தான் இருந்துச்சு. ஹீரோவுமே அதை வச்சு தான் பிக் மவுஸையே லாக் பண்ணி தன்னோட பழைய வாழ்க்கைக்கு திரும்பினான். ஆனா இப்ப உண்மையாவே பிக் மவுஸா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். இதுல இருந்து நம்மால் பின்வாங்கினாலும் அமைப்போட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்காக கொண்டு போட்டுருவாங்க. ஒருவேளை என்னைக்காவது ஒரு நாள் போலீஸ் கிட்ட மாட்டினா அப்படின்னா ஆயுசு முழுக்க கழுதிங்கிற மாதிரி ஆயிரும். இதை இப்ப நம்ம ஹீரோவுமே சொல்லி நீங்க தான்டா என்ன ட்ராப் பண்ணி இதுக்குள்ள இழுத்து விட்டீங்கன்ற மாதிரி சொல்றப்ப உன்னோட இந்த நிலைமைக்கெல்லாம் முழு காரணம் அந்த மேயர் தான், அவனால தான் நீ இதுக்குள்ள வந்திருக்கன்ற மாதிரி சொல்லும்போது நான் எதுக்காக உங்க கிரிமினல் அமைப்புக்கு தலைமை தாங்கணும், என்ன கல்யாணம் பண்ணதுல இருந்து இப்ப வர மீகோ அழுதுகிட்டே தான் இருக்கா. அவ கூட சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக ஏதோ பண்ணி எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டு வெளியே வந்தா இப்ப அதை விட பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டீங்களாடான்னு ஹீரோ பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்கான். இதுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் நடந்ததை பத்தியே கவலைப்படுறதை விட்டுவிட்டு அடுத்து என்ன பண்ணலாங்கிறத யோசி. நம்ம அமைப்பை சேர்ந்த சில லீடருங்களாம் இன்னும் ஒன்னு முழுசா நம்ப ஆரம்பிக்கல. இந்த மாதிரி சூழ்நிலையில நீ ஒரு வீக்கான பர்சன் தெரிஞ்சா அதுக்கப்புறம் நீ பெரிய டேஞ்சர்ல மாட்டிக்குவேன்னு சொல்லி இன்னும் ஒரு நாள் டைம் எடுத்துக்க, நல்லா யோசிச்சு உன் முடிவை சொல்லுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப இங்க நடந்த எந்த விஷயமும் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வேண்டாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டுக்கிறான். இப்ப அந்த பக்கம் ஹோட்டல் ரூம்ல இருக்கிற நம்ம தகப்பனும் ஹீரோயினும் இவன் எங்க போனா என்ன ஆனான்னு தெரியாம ரொம்ப கவலையோட உட்காந்துருக்க. அங்க வந்து நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் நமக்கு பிக் மவுஸோட ஆளுங்க பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லும்போது அவங்க எதுக்காக நமக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்டதும் இந்த மாதிரி இவன் பிக் மவுஸ் ஆன விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டு தான் பொண்ணு சாவுக்கு காரணமானவங்கள தான் இடத்துல இருந்து பழி வாங்கணும்னு பெருசு சத்தியம் வாங்கினார்ல அந்த விஷயத்த சொல்லி அதை கண்டினியூ பண்ண போறோமா இல்லையாங்கிற முடிவை அவங்க அமைப்புக்கு சொல்லி ஆகணுங்கிற மாதிரி சொல்றான். கிளைண்டே செத்ததுக்கு அப்புறம் நாம எதுக்காக இந்த போராட்டத்தை கையில் எடுக்கணுங்கிற மாதிரி நம்ம தகப்பனும் கேட்கறாரு. ஆனா இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் ரொம்ப தெளிவா யோசிச்சு ஒரு சூப்பரான கிளாரிட்டியை கொடுக்குறா. இவ வேலை பார்த்த ஹாஸ்பிட்டல் பேஷன்ஸ் அப்புறம் ஜெயில் கைதிங்கன்னு இதுவரை ஏகப்பட்ட பேர் கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டு இறந்திருக்காங்க. அண்ட் இன்னமும் பாதிக்கப்பட்டதே தெரியாம பல பேர் தினம் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்காங்க. இது போக இவங்களுக்கு உதவி பண்ண அந்த கேங் வேற செத்து போயிட்டா. ஆனா இன்னமும் அவ காணாம போயிட்டதா தானே ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு இருக்கா. சோ அந்த விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்லி இப்ப நம்ம இதுல இருந்து பின்வாங்கணும் அப்படின்னா ஃபியூச்சர்ல புற்றுநோயாளிகளோட எண்ணிக்கை பல மடங்கு இருக்கும்னு அதுக்கு பின்னாடி இருக்கிற பொதுநலத்தை பக்காவா எடுத்து சொல்றா. பட் அப்பையும் நம்ம தகப்ப நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அவ்வளவு பெரிய கார்பரேட்டை எதிர்த்து சட்டத்தை உடைச்சி நம்மளால எப்படி போராட முடியும்னு கேட்கும்போது அதுக்கு தான் பிக் மவுஸோட அமைப்பு இருக்கு, அவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்கன்னு சொல்ல இவ்வளவு நேரமா தான் வாழ்க்கையை பத்தி மட்டுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ தன்னோட கடமை என்னங்கிறத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறான். இதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன முடிவு எடுத்திருக்குன்னு நம்ம வக்கீல் ஃப்ரெண்ட் வந்து கேட்கும்போது தான் பொண்ணோட சாவுக்கு இந்த மாதிரி பதிலடி கொடுப்பேன்னு நம்ம பெருசு ஒரு சமயத்துல இவங்கிட்ட சொல்லியிருந்தாருல அதை இங்க அப்படியே சொல்லி சட்டப்படி அவங்கள பழி வாங்கினதுக்கு அப்புறம் நான் இந்த அமைப்புல இருந்து விலகிக்குவேன்னு ஒரு கண்டிஷனை போட பணபலம் அரசியல் பலம்னு இருக்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த எதிரி கூட மோத போற, இதால உன் வாழ்க்கையே நாசமாக கூட சான்ஸ் இருக்குன்னு நம்ம வக்கீல் ஃப்ரெண்ட் சொன்னாலும் அது தனக்குமே தெரியும்னு சொல்லி நம்ம பெருசோட பொண்ணுக்கு உண்மையாவே என்ன நடந்துச்சுன்னு ஹீரோ விசாரிக்கிறான். அந்த பொண்ணு பேர் வந்து சுஜின். பார்ட் டைம் ரிப்போர்ட்டரா வேலை பார்த்து என்ஆர் போரம் பண்ற சில தப்பான விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு காணாம போய் 3 வருஷம் கழிச்சு எலும்பு கூட தான் கிடைச்சிருந்திருக்கா. அப்ப அந்த இடத்துல கிடைச்ச அவளோட நோட் புக் மூலமா அந்த ப்ரொஃபசர் ஏதோ ஒரு பேப்பரை ரெடி பண்ணிட்டு இருக்கிற விஷயம் தெரிய வந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் அந்த ஆளை பிடிச்சி போட்டு தள்ளியிருக்காங்க. இப்ப அடுத்ததான் நம்ம ஹீரோ காங்கோட அந்த காணாம போன 100 பில்லியனை பத்தி என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அந்த பணத்தை மொத்தமா ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்லயே செத்து போன அந்த பீட்டரை நம்பி தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஆனா அவன் அந்த பணத்தை மொத்தமா ஆட்டையை போட்டு திடீர்னு தலைமறைவானதும் பணத்தோட சேர்த்து அவனையும் ட்ராக் பண்ணிவிட்டாங்க. ஆனா அந்த சமயத்துல தான் அந்த மூதேவி இவங்களையே போட்டு கொடுக்கறதுக்காக ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்க்கே போயிருந்தான். வேற வழி இல்லாம அவனை அந்த இடத்துலயே முடிச்சு விட்டாங்க. இப்ப ஹீரோ சரி பணத்தையாவது கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்கும்போது நாங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே வேற யாரோ அந்த இடத்துல இருந்து பணத்தை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல இதுல இருந்தே பீட்டருக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய கை இருந்து வேலை பார்த்திருக்குன்ற விஷயம் இவங்களுக்கு தெளிவா புரிஞ்சு போகுது. இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்ல அந்த 100 பில்லியன் மதிப்புள்ள தங்க கட்டிகளை யாரோ புதைக்கிற மாதிரி காட்டினாங்கல்ல, அந்த விஷயத்தை பண்ணது பீட்டர் தான். ஆனா அவன் செத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்து பணத்தை ஷிஃப்ட் பண்ணது நம்ம மேயருங்கிற விஷயம் நமக்கு
ரொம்ப நல்லாவே தெரியும். இதுக்கடுத்து நம்ம ஹீரோ அவனுக்கு இருக்கிற கடைசி டவுட்டா இவன் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது காங் இவனை பயங்கரமா டார்ச்சர் பண்ணப்ப இவனும் ஹீரோயினும் பிக்னிக் போன ஒரு இடத்த சொல்லி அந்த இடத்துல தான் தங்க கட்டி இருக்குன்னு சொல்லி சமாளிச்சிருந்திருப்பான். ஆனா அந்த இடத்துல எந்த கேமராவுமே இல்லாத பட்சத்துல எப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டு காங்குக்கு முன்னாடியே போய் அந்த இடத்துல ஒரு தங்க கட்டியை செட் பண்ணீங்கன்னு கேட்க இவன் பில்டப் கொடுக்குற அளவுக்கு பெருசாலாம் எதுவும் பண்ணலீங்க. ரொம்ப சிம்பிளா நம்ம வார்டன் மூலமா காங்கோட போன்ல ஒரு பக்கை செட் பண்ணி அது மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டு தங்க கட்டியை செட் பண்ணிருக்காங்க. தலைமை இப்படி ஒரு சிம்பிளான விஷயத்தை பண்ணிருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஃபைனலா சந்தேகம்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் பேட்டில் மோடுக்கு வந்த ஹீரோ என்ஆர் போரமா மொத்தமா நம்ம காலி பண்ணோம், அதுக்கு நான் நம்ம அமைப்பை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு கேட்கும்போது ரொம்ப சிம்பிள், நீ ஆர்டர் மட்டும் கொடு, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதும் என்ஆர் ஃபாரம்க்கு சேர்மனா இருக்கிற அந்த கேங் பெருசோட மொத்த டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணுங்க. அந்த ஆர்கனைசேஷன்ல எவெல்லாம் இருக்கானோ அவனோட பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர், ஃபேமிலி டீட்டெயில், ஏன் அந்த பெருசு புதுசா பல்செட்டு மாட்டி இருந்தா அது சம்பந்தப்பட்ட டீட்டெயில் கூட தனக்கு வேணும்னு மொத்த சரித்திரத்தையும் தோண்டி எடுக்க சொல்றான். இதுக்கப்புறம் அடுத்த சீனே இவன் கேட்ட இந்த டீட்டெயில்ஸோட நம்ம ஆளுங்கெல்லாம் ஒரு மீட்டிங்கை போட அந்த கேங் பெருசு ஆர்மியில மேஜரா வேலை பார்த்துட்டு ரிட்டையர் ஆகி பிசினஸ் மேல பிசினஸ் ஆரம்பிச்சு பயங்கரமா வளர்ந்தது. பங்குதாரர்கள்னு பாக்குறப்ப காங்குல ஆரம்பிச்சு மேயர் பொண்டாட்டி அப்புறம் அந்த 3 அக்யூஸ்ட், செத்து போன ஜாங் வர யார் யாருக்கு எந்தெந்த கம்பெனில எவ்வளவு ஷேர் இருக்குன்னு எல்லாம் பலவலன்னு பேசுவாங்க. ஆனா இவங்க எதை டார்கெட் பண்ணி போகணும் அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் தான் இந்த இடத்துல கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்றா. இவங்க இருக்கிற இந்த குச்சியான் நகரத்தோட கடந்த சில வருஷத்தோட கணக்கெடுப்பை வச்சு பாக்குறப்ப எப்பவும் இல்லாத அளவுக்கு கேன்சர் பேஷண்டோட எண்ணிக்கை 20 மடங்கு அதிகமா இருக்கு. என்ஆர் ஃபாரம்க்கு கீழே கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஆரம்பிச்சு ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருந்தாலும் இந்த புற்றுநோய்க்கு ரிலேட்டடான கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தா 3 கம்பெனி இருக்குங்க. எலக்ட்ரானிக் பொருளெல்லாம் தயாரிக்கக்கூடிய 9 செமிகண்டக்டர்னு ஒரு கம்பெனி, ரெண்டாவதா ரசாயன பொருளெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய என்கே கெமிக்கல்ஸ், அண்ட் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு. இந்த லிஸ்ட்டை கேட்டதும் புற்றுநோய் பிரச்சனைக்கெல்லாம் காரணமா நம்ம ஹீரோ டைரக்டா என்கே கெமிக்கல்ஸ் கம்பெனியை லிங்க் பண்ண இங்க தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வருது. இவன் நம்ம சைக்கோவை காப்பாத்துறதுக்காக அந்த டனலுக்குள்ள போனப்ப திடீர்னு வாட்டர் லீக்கேஜ் ஆனதும் அங்க இருந்த சில பைப்ஸ் எல்லாம் பார்த்தல, அதெல்லாம் ஒருவேளை இந்த என்கே கெமிக்கல்ஸோட தான் இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வருது. இதை பத்தி ஏற்கனவே நம்ம தகப்பங்கிட்ட விசாரிக்க சொல்லியிருந்திருப்பா. ஆனா அதெல்லாம் பக்கத்துல இருக்கிற மீன் பண்ணைக்கு போற சாதாரண வாட்டர் பைப் லைன்னு சொன்னதும் மீன் பண்ணைக்கு போய் எதுக்காக அவ்வளவு பெரிய பைப்ஸ் எல்லாம் போடணும்னு கேட்டா, எப்பா இல்லீகலா நிலத்தடி நீர் எடுப்பாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்ல, நான் நல்லா விசாரிச்சுட்டேன், இதுக்கும் கெமிக்கல் கம்பெனிக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹீரோயினுக்கு இன்னமும் அந்த பைப்லைன்ஸ் மேல கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ நம்மளோட எல்லா சந்தேகத்துக்கான பதில் அந்த கேங் பெருசுகிட்ட தான் இருக்கு, அந்த ஆளை நெருங்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த சீக்ரெட் லேப் கண்டிப்பா என்கே கெமிக்கல்ஸுக்கு ரிலேட்டடா தான் இருக்கும், அதை பத்தின இன்ஃபர்மேஷனை நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றப்ப கட் பண்ணி அப்படியே இந்த பக்கம் நம்ம மேயர் பொண்டாட்டியை தான் காட்டுறாங்க. அந்த லேபோட கமிட்டிக்கு நான் கமிஷனரா இருக்கேன்னு போன பார்ட்லயே பெருசுகிட்ட பொறுப்பை கேட்டு வாங்கினால, அதுபடி இப்ப இவளால அது சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும் போல. அதுல இருந்த விஷயத்தெல்லாம் பார்த்தவ என்னடா இவ்வளவு கொடூரம் பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இவ டின்னர்ல அப்செட்டா இருக்கிறத பார்த்து என்னாச்சுன்னு பெருசா விசாரிக்கும் போது லேப் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைலையும் படிச்சு பார்த்தேன், வாமிட் மட்டும் தான் வரலன்னு இவர் முன்னாடியே பேச, உன் வருத்தம் எனக்கு புரியுது, ஆனா நீயே தானே வந்து கமிட்டியோட பொறுப்பை ஏத்துக்கிறதா சொன்ன, இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டதும் நீங்க உருவாக்கின NF9 பக்க விளைவு எல்லையை மீறி போயிட்டு இருக்குன்னு சொல்லி கெமிக்கல் கம்பெனியோட மொத்த பொறுப்புல இருந்து ஒதுங்க போறதா சொல்றா. அப்ப பெருசு நீ படிச்சது எல்லாமே பழைய விஷயம், இப்ப NF9 எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி விஷயத்துல நாட்டுக்கு நடந்த நல்லதையும் நமக்கு கிடைச்ச பேர் புகழையும் தான் பார்க்கணுமே தவிர சும்மா பிரச்சனையை நினைச்சு கவலைப்படக்கூடாதுன்னு ரொம்ப அசால்ட்டா பேச, இத்தோட இந்த விஷயத்தெல்லாம் நிப்பாட்டினீங்கன்னா மட்டும்தான் நீங்க சம்பாதிச்ச பேர் புகழை காப்பாத்திக்க முடியும்னு இவ கொஞ்சம் எமோஷனோட சொன்னதும் பெருசு செம காண்டாகி கோபமா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. உனக்கு தான் பெருசை பத்தி முன்னாடியே தெரியுமே, அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்னு மேயர் இவகிட்ட கேட்கறப்ப இல்ல சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லி இவ பயங்கரமா ஃபீல் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம மேயர் பெருசுக்காக அந்த ப்ரொஃபஸரை கொன்னதே நான் தாங்கிற உண்மையை சொல்லுவார் பாருங்க. அதை கேட்டு ஹியூனுக்கு தலையில அப்படியே இடி விழுந்த மாதிரி இருக்கும். ஹியூன் இவன் கிட்ட இதுக்கு என்ன அர்த்தம், ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கும்போது அந்த பெருசு நம்ம கல்யாணத்துக்கு எப்படி சம்மதிச்சாருன்னு நினைக்கிற, அவருக்காக நான் என்ன வேணா செய்ய தயாரா இருந்தேன், அது எவ்வளவு மோசமா இருந்தாலும் கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம அதை செஞ்சிருக்கேன், எல்லாமே நம்ம கல்யாணத்துக்காக தானே சொல்லி சென்டிமெண்டா அழுது பயங்கரமா சீனை போட்டு ஏதோ இவளுக்காக தான் எல்லாத்தையும் பண்ண மாதிரி கண்ணீர் விட்டுக்கிட்டே அங்க இருந்து கிளம்பவும் இதை சுத்தமா ஏத்துக்க முடியாம பயங்கரமா துடிச்சு போறா. இப்ப அதே வேதனையோட நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போன ஹியூன் அந்த சீக்ரெட் லேப்ல இருக்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அழிச்சாகணும்னு அதிரடியா ஒரு முடிவு எடுக்க, அதை கேட்டு பதறி போன அந்த சீனியர் நர்ஸ் எதுக்கும் ஒரு தடவை நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க, மேலிடத்துலயும் ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க, இதால பின்னாடி பெரிய பிரச்சனை வரும்னு ஏதேதோ சொல்லி புலம்பிட்டு இருக்கா. ஆனா ஹியூன் ரொம்ப தெளிவா அந்த லேபுக்கு நான் தான் இன்சார்ஜ், ஒழுங்கா நான் சொல்றதை மட்டும் செய்யுங்கன்னு ஆர்டர் கொடுக்க, சீனியர் நர்ஸ் ஒரு பக்கம் மரண பீதியில இருந்தா அங்க இருந்த செக்யூரிட்டி மட்டும் இவ சொல்றத கண்ணை மூடிட்டு செய்யறதுக்கு தயாரா இருக்கான். நம்ம ஹீரோயின் இந்த லேபை எக்ஸ்போஸ் பண்ணி தான் இவங்களால புற்றுநோய் பரவறத ப்ரூவ் பண்றதா இருந்தா, பட் ஹியூனோட அந்த முடிவை அவங்க ஐடியாவுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி இருக்க, இந்த விஷயம் இதே ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற ஒரு டாக்டர் மூலமா தெரிய வந்ததும் அந்த பக்கம் அவளுக்கு இது பயங்கர அதிர்ச்சியா இருக்கும். இப்ப ஹியூன் இந்த பக்கம் அந்த லேப்ல இருந்த எல்லாத்தையும் ஒரு ஸ்கிராப் யார்டுக்கு எடுத்துட்டு போய் மொத்தமா டிஸ்போஸ் பண்ணிட்டு பெருசை பார்க்கறதுக்காக அவரோட மேன்ஷனுக்கு போக, அங்க இருந்த நம்ம 3 அக்யூஸ்டும் இவன் மேல செம்ம காண்டாகிறாங்க. கடந்த 10 வருஷமா பல பேருக்கு பாலை ஊத்தி நாய் மாதிரி வேலை பார்த்து அரும்பாடுபட்டு அந்த லேபை உருவாக்கி வச்சிருந்தா, இப்படி ஒரே நைட்ல இருந்த இடம் தெரியாம பண்ணிட்டியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு கேட்கும்போது, ஏண்டா நீங்க பண்ணதே அசிங்கமான வேலை, அதை ஏன்டா அவார்டு வாங்கின ரேஞ்சுக்கு இப்படி
ஆக்ரோஷமா பேசுறீங்கன்னு இவ செம்மையா மொக்க பண்ணவும், உனக்கு உண்மையாவே தில் இருந்தா இதே வார்த்தையை பெருசு முன்னாடி பேச, அப்புறம் இருக்கு உனக்கு கச்சேரின்னு சொல்லி சந்தோஷமா உள்ள அனுப்புறாங்க. ஹியூன் அங்க போனதுமே நான் உன்னை என் சொந்த பேத்தி மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன்ற விஷயம் உனக்கே தெரியும், அப்படி இருக்க எதுக்காகமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணனு பெருசு இவர்கிட்ட காரணம் கேட்க, ஹாஸ்பிட்டலோட அந்த டைரக்டர் பொறுப்புல இருந்து விலக போறதா சொல்றா. உடனே பெருசும் என்னை விட்டு போக போறியான்னு கொஞ்சம் கவலையோட கேட்கறப்ப, இல்ல நான் ஒரு புது லேபை பில்டு பண்ண போறேன், அந்த ப்ரொஃபஸரோட பேப்பரை பத்தி மக்கள் இப்ப அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த நிலைமையில நம்ம தொடர்ந்து அந்த லேபை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி மிகப்பெரிய ட்விஸ்ட் கொடுப்பா பாருங்க. இது அங்க இருந்த யாருமே எதிர்பார்க்கல. இப்ப பெருசுமே இவ சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டு, சரிமா உன் விருப்பப்படி அதை நல்ல விதமா செஞ்சு முடியும்னு சொல்லும் போது, இல்ல அதுல நிறைய ரிஸ்க் இருக்கு, நான் அதை பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் அதிகப்படியான பவர் தேவை, ஸோ அதுக்கு நீங்க ஒரு ஃபேவர் பண்ணணும்னு சொல்லி காங்குக்கு எழுதி கொடுக்கறதா இருந்த அவரோட மொத்த ஷேர்ஸையும் தனக்கு கொடுங்கன்னு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை கொடுக்க, அதை கேட்டு காங்கு ஒரு பக்கம் செம்மையா காண்டாகிறான். இந்த மாதிரி பர்ஃபெக்டான ரீசனோட கேட்கவும் பெருசுமே அவரோட மொத்த ஷேர்ஸையும் அவளோட பேருக்கு எழுதி கொடுத்துட, பாவம் காங்கு தான் எதுவும் பண்ண முடியாம வைத்தறிச்சலோட நின்றுட்டு இருக்கான். ஹியூனோட இந்த மாற்றத்துக்கெல்லாம் காரணமே நம்ம மேயர் தாங்க. அந்த லேபை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சு கில்ட்டி ஃபீலோட இவ பெருசுகிட்ட வாக்குவாதம் பண்ணப்ப, வம்புக்குன்னே அந்த ப்ரொஃபஸரை கொண்டது நான் தாங்கிற உண்மையை சொல்லி பெருசுக்காக நான் எதை வேணா செய்ய தயாரா இருந்ததுனால தான் நம்ம கல்யாணத்துக்கு அவர் சம்மதிச்சாருன்னு இவங்க காதல் ஆயுதமா பயன்படுத்தி இவளை இந்த மாதிரிலாம் யோசிக்க வச்சிருக்கான். அதுவும் இப்ப பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் மேயர் எப்பவும் போல அந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியால குளிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு எவனோ 2 பேர் உள்ள புந்து இந்த ஆளை கொல்ல பார்க்க, சண்டைனா தான் இந்த ஆளுக்கு சக்கரை பொங்கலாச்சு, ஸோ அசால்ட்டா அவங்களை அடிச்சு போட்டு சின்ன காயத்தோட தப்பிச்சிடுறாரு. இப்ப அடுத்ததா லாங் டைமுக்கு அப்புறம் நம்ம மொட்டை தாதாவை காட்டுறாங்க. மொட்டை இப்ப ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருச்சு. ரிலீஸ் ஆனதுமே பேர் கூட வைக்காத ஒரு புது ரெஸ்டாரண்ட்டுக்கு இவனோட ஆளுங்க கூட்டிட்டு வந்திருக்க, என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த ஆள் ரிலீஸ் ஆனதும் லைஃபை செட்டில் பண்றேன்னு நம்மால் இவன் கூட ஒரு டீலை போட்டுருந்தாருல, அதை இப்ப நிறைவேற்ற விதமா இந்த ரெஸ்டாரண்ட்டையே தலைவன் கிஃப்டா கொடுக்குறான். இதை நம்ம மொட்டை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப இவங்கெல்லாம் இங்க ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜெரி சடனா உள்ள வந்து இந்த மாதிரி மேயர் அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல, இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னு விசாரிச்சா, இந்த கூமட்டத்தனமான வேலையை நம்ம வார்டன் தாங்க செஞ்சிருக்கான். அந்த பையன் ரீசெண்டா ஒரு ஜங்கியாட விலக்கி வாங்கி ரொம்ப மோசமான ஒரு கேங்க தான் கூட சேர்த்துக்கிட்டு தனிப்பட்ட முறையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். அமைப்போட தலைவன் பொறுப்புல பிக் மூஸா நம்ம ஹீரோ இருக்கும்போது அவன் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் செயல்படக்கூடாது தான். ஆனா அவனை மாதிரி சில லீடர்ஸ் இன்னமும் இவனை தலைவனா ஏத்துக்காததுனால இதை முதல்ல சரி பண்ணி ஆகணும்னு நம்ம வக்கீல் ஃப்ரெண்ட் ஆளுங்களோட போய் எதுக்காக ஆர்டர் கொடுக்காத பட்சத்தில் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுன்னு வார்டன் கிட்ட விசாரிக்கிறான். அதுக்கு இந்த வார்டன் பட்ட பகல்ல நம்ம பாச ரொம்ப கொடூரமா கொண்டது அந்த மேயர் தான் தெரிஞ்சும் நீங்க எதுவுமே பண்ணாததுனால தான் நான் இதை செஞ்சேன்னு சொல்லி அமைப்புல இருந்த மற்றவங்களோட சேர்த்து நம்ம ஹீரோவையும் டேமேஜ் பண்ற விதமா, அவனுக்குலாம் பிக் மூஸா இருக்க தகுதியே இல்லை, அவனால எப்பவுமே நம்மள மாதிரி மாற முடியாதுன்னு சொல்லி ரொம்ப ஓவரா பேச, இதுக்கு மேல இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சும்மா அட்டி பொலன்னு போகிறாங்க. இதுக்கப்புறம் அவனோட அந்த ஸ்கிராப் யார்ட்லயே அவனை ஒரு காருக்குள்ள வச்சு ஃபுல்லா பெட்ரோலை ஊத்திக்கிட்டு இருக்க, வார்டன் முகத்துல சாவுக்களை தாண்டவம் மாடும். பைய வாய் விட்டு கூட கத்த முடியாம இப்ப பயங்கரமா துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம வக்கீல் ஃப்ரெண்டு கையில தீப்பந்தத்தோட அவனை கொளுத்த போற அந்த சமயம் சடனா இவனுக்கு ஒரு போன் கால் வந்ததுமே வார்டன் அப்படியே ரிலீஸ் பண்ணி ரத்த கலரியோட நம்மால் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. இவன் சொன்ன மாதிரி பெருசுக்காக மட்டுமே பழிவாங்க நினைச்சிருந்தா மேயரை கொல்றதுல நம்மளுக்கு ஒரு மேட்டரே இல்ல, ஆனா கேன்சர் மாதிரி கொடுமையான வியாதிக்கு அப்பாவி மக்களை பலி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணி மேயரை சும்மா வேற லெவலுக்கு வச்சு செய்யறது தான் நம்மளோட பிளான். இப்ப கூட வார்டன் செஞ்ச இந்த விஷயத்துக்கு அவனை கொலை பண்ணிருக்கலாம், ஆனா அவனோட சேர்த்து மத்த லீடர்ஸையும் தான் பக்கம் கொண்டு வரணுங்கிறதுனால பிளான் அவங்ககிட்ட தெளிவா சொல்லி, எனக்கு இந்த பிக் மோஸா இருக்கலாம் கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல, பெருசுக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றினதும் நானே இந்த அமைப்பை விட்டு வெளியே போயிருவேன்னு சொல்லி இவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்குறான். இதுக்கப்புறமாவது வார்டன் ஒழுங்கா இருப்பானா என்னங்கிறது கதை போற போக்குல தான் தெரியும். இப்ப அடுத்ததா அந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டும்போது என்கே கெமிக்கல்ஸோட மொத்த சரித்திரத்தையும் சும்மா நோண்டுன்னு ஒரு லைப்ரரியில உட்காந்து நோண்டிக்கிட்டு இருக்கான். ஸ்டார்டிங்ல என்னமோ எதுவும் உருப்படியா கிடைக்கல, ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி என்கே கெமிக்கல்ஸுக்கு டைரக்டரா இருந்த நம்ம மேயரோட தாத்தா தற்கொலை பண்ணிக்கிட்ட ஒரு நியூஸ் கிளிப் கிடைக்க, அதை பார்த்ததும் கொஞ்சம் டவுட் ஆகி அந்த குடும்பத்தோட மொத்த டீட்டெயிலையும் எடுத்து இங்க தான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா மேயரோட தாத்தா தற்கொலைலாம் பண்ணிக்கல, அந்த கேங் பெருசு தான் போட்டு தள்ளினாரு, அதுக்கு பழிவாங்க தான் மேயர் தன்னோட அடையாளத்தை மறைச்சிக்கிட்டே பல சேட்டைகளை பண்ணியிருக்காருன்ற விஷயம் நமக்கு தெரியும். இப்ப அந்த குடும்பத்தை பத்தி என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒரு பையன் பேரன் மருமகன் ஒரு ஃபேமிலி இருந்திருக்கு. பட் அவரோட மரணத்துக்கு அப்புறம் பையனை பிடிச்சி ஜெயில போட்டதா சொல்றப்ப எதுக்காக அப்படின்னு கேட்டா, அவர் நடத்தின டை ஃபேக்டரியோட கெமிக்கல் வேஸ்ட் எல்லாம் இல்லீகலா டம்ப் பண்ணதா சொல்லி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இது போக அவரோட ஒரே பேரனும் நதியில மூழ்கி இறந்துட்டதா சொல்ல, அதை கேட்கும்போது நம்ம ஆளுங்களுக்கு அந்த குடும்பத்து மேல கொஞ்சம் பரிதாபமா இருக்கு. இப்ப அடுத்ததான் நம்ம தகப்பன் அந்த குடும்பத்துக்கு வேற யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களான்னு கேட்கும்போது நம்ம மேயர் தாத்தாவோட மச்சான், அதாவது அவரும் நம்ம மேயருக்கு ஒரு தாத்தா முறை தான். அந்த பெரியவர் இப்ப இதே ஊர்ல இருக்கிற ஒரு நர்சிங் ஹோம்ல இருக்கிறதா நம்ம ஜெரி சொல்ல, அடுத்த சீனே நம்ம ஹீரோயின் அந்த ஹோமுக்கு போறா. இந்த இடத்துல அந்த பெரியவரை பாக்குறப்ப வயது முதிர்ச்சியால கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியுது. ஹீரோயின் பக்கத்துல போய் ஹலோ சொன்னதுமே கையில இருந்த போட்டோவை கீழே போட்டு மனுஷன் ஓனும் ஒப்பாரி வைக்க ஆரம்பிக்க, இவ அந்த போட்டோவை எடுத்து பார்க்கும்போது அதுல 2 சின்ன பசங்க இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இதுல ஒண்ணு வந்து நம்ம மேயர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரியவரோட பேரங்கிறத நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும். இவ்வளவு நாளா நம்ம மேயர்னே சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த ஆள் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அடையாளப்படி அவனோட பேரு ஜோய் டோகா. எதுக்காக இதை இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, பெரியவர் அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே என் பேரனை காப்பாத்துங்க, அவன் நதிக்குள்ள விழுந்துட்டான், பாவம் என் டோகான்னு கதறி அழுவ, டோகாங்கிற பேரை
கேட்டதுமே அங்கிருந்த நர்ஸுகிட்ட இந்த மாதிரி அவரோட பேரை 30 வருஷத்துக்கு முன்னாடியே நதிக்குள்ள விழுந்து இறந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் செம்ம குழப்பத்தோட அங்கிருந்து வெளியே வரா. அப்ப அங்க வந்து நம்ம தகப்பன் ஏமா இந்த பெரியவரோட பேரை நதியில மூழ்கி இறந்தது 100% உண்மை, ஆனா ரெக்கார்ட்ல இவரோட லீகல் கார்டியனா நம்ம மேயரோட பேரை போட்டிருக்குன்னு சொல்ல இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரிதட்டுது. ஒரு சமயம் நம்ம மேயர் தன்னோட அப்பா நடத்தின டை ஃபேக்டரியில கெமிக்கல் வேஸ்ட்டை இல்லீகலா டம்ப் பண்ணதை சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தென் நானே ப்ராசிக்யூட்டராகி அதை விசாரிச்சப்ப அது உண்மைதாங்கிற விஷயம் தெரிய வந்துச்சுன்னு அவனே இவகிட்ட சொல்லியிருந்திருப்பான். இப்போ அந்த விஷயத்தை கரெக்டா ஞாபகப்படுத்தி இதுக்கு பின்னாடி இருக்கிற பஸ்ல நம்ம கிளியர் பண்ணி ஆகணும்னு ஹீரோயின் பரபரப்பா களத்துல இறங்க அந்த ஆள் ரகசியமா வச்சிருந்த விஷயத்தெல்லாம் கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அடுத்ததா அந்த பக்கம் மேயரை காட்டும்போது மீடியா முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை அனௌன்ஸ் பண்றான். இதுக்கு முன்ன வந்து பாத்தீங்கன்னா கட்சியோட மேலிடத்துல எல்லாம் பேசி அரசியல் அடுத்த கட்டமா நேஷனல் அசம்பிளிக்கு போறதா தான் இவனோட பிளான் இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மக்களுக்கு நேரடியா சேவை பண்ண போறேன்னு திரும்பவும் மேயர் பதவிக்கே போட்டி போட போறதா அனௌன்ஸ் பண்ண அதை பாக்குற நம்ம ஹீரோ ஒரு பக்கம் தனக்கு ஒரு பிரஸ் மீட்டை ஏற்பாடு பண்ண சொல்லி வக்கீல் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறான். அப்ப ஃப்ரெண்டுக்காரன் எதுக்கு இந்த பிரஸ் மீட்னு விசாரிக்கும் போது தலைவன் ஏற்கனவே ஏதோ பிளான போட்டு வச்சிருந்திருப்பான் போல. அந்த கேங் பெருசை நெருங்க ஒரு தரமான சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு இவன் சொல்லிட்டு இருக்கிற அதே சமயம் அப்படியே அங்க கட் பண்ணி காண்டின் மறுரூபமா இருக்கிற நம்ம காங்க தான் காட்டுறாங்க. இவனுக்கு வர வேண்டிய ஷேர்ஸ் எல்லாம் ஹியூன் அப்படியே நைஸா தட்டிட்டு போயிட்டா பாத்தீங்களா. அந்த வயிற்றுச்சல்ல இன்னும் சரக்க ஊத்தி பயங்கரமா கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 அக்யூஸ்ட்ல இருக்கிற சேர்மன் பைப்பில் இவனை ஏதோ அசிங்கப்படுத்துற மாதிரி சொல்லி இருந்திருப்பான் போல. எப்பறா நீ என்ன பார்த்து அந்த வார்த்தையை சொல்லலாம்னு அவனை வெறிகொண்டு அடிக்க போறப்ப அங்க இருந்த வக்கீல் பயப்பட தான் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லி இவங்களை காம் டவுன் பண்றான். இவங்களுக்கு நம்ம ஹீரோ அந்த பக்கம் ஏதோ பிரஸ் மீட் கொடுக்க போற நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. இங்க இருக்கிற ப்ராசிக்யூட்டர் கூட அதை பத்தி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்மால இவனுக்கு போன் பண்ணி அவன் கொடுக்க போற அந்த பிரஸ் மீட்டுக்கு இவனை இன்வைட் பண்ண நான் எதுக்குடா அங்க வரணும்னு கொஞ்சம் வீம்பா தான் பேசுறான். ஆனா இப்போதைக்கு இவனுக்கு நம்மால விட்டா வேற கதி இல்லைங்கிற விஷயம் அவனுக்கே தெரியும். இதுக்கப்புறம் அடுத்த சீனே அந்த பக்கம் நடக்கிற பிரஸ் மீட்டை காட்டும் போது தலைவன் பாட்டுக்கு வரப்போற எலெக்ஷன்ல நானும் சுயேட்சையா மேயர் பதவிக்கு போட்டி போட போறதா ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்க இந்த திடீர் முடிவுக்கு என்ன காரணம்னு விசாரிச்சா நம்ம மேயருக்கு ஒரு ஊழல் ஆர்கனைசேஷனோட தொடர்பு இருக்கிறதா சொல்லி அதை ஒழிச்சு கட்ட தான் இந்த தேர்தலில் போட்டி போட போறதா சொல்றான். அப்ப மீடியாக்காரங்க கூட அந்த ஆர்கனைசேஷனோட பேர் என்னன்னு கொஞ்சம் பரபரப்பா கேட்கறாங்க. ஆனா அந்நேரம் கரெக்டா காங் அந்த இடத்துக்கு வந்ததும் அத்தோட பிரஸ் மீட்டை முடிச்சுட்டு அவனை தனியா கூட்டு போய் பேச ஆரம்பிக்கிறான். காங்குக்கு வர வேண்டிய ஷேர்ஸை ஹியூன் ஆட்டைய போட்ட விஷயம்லாம் நம்ம ஹீரோக்கு தெரியும். இப்ப அதை பத்தி அவங்ககிட்ட துக்கம் விசாரிக்கும் போது என்னை கூப்பிட்டு வச்சு கலாய்க்க தான் இங்க வர வச்சியாங்கிற மாதிரி கேட்க அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு ஹீரோ டைரக்டா மேட்டருக்கு வரான். இவனோட பிளானே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேங் பெருசை மீட் பண்ணி அவரோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறது தான். என்ஆர் ஃபோரமோட சப்போர்ட் இல்லாம இதுவரை எவனுமே மேயர் ஆனது கிடையாது. இப்ப ஹீரோ மேயர் ஆகிறதுக்கு காங் உதவி பண்ணா அப்படின்னா அவனுக்கு தேவையான ஃபுல் சப்போர்ட்டையும் தான் பண்றதா சொல்ல நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்ல. அந்த சொய்டோகா அளவுக்கு கேவலமான விஷயங்களெல்லாம் எங்களுக்காக முன்னால பண்ண முடியுமாங்கிற மாதிரி கேட்டதும் என்னை பத்தி நானே சொல்லணுமா என்ன, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்ப ஒரு மொக்கலாயிரம் இருந்துகிட்டு உன்னையவே 3 பில்லியன் கேட்டு பிளாக்மெயில் பண்ணியிருக்கேன், அதை நீ மறந்துட்டியாங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு இந்த காங்கும் அடா ஆமா இல்ல நீயும் அந்த மேயர் அளவுக்கு கேவலமானவதாங்கிற மாதிரி சொல்ல இவன் பாராட்டுறானா புகழ்றானான்னு தெரியல. ஆனா பெருசா மீட் பண்ண வைக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை, அந்த அளவுக்கு உன்னை பிடிக்காம போயிட்டா அதுக்கு நான் எந்த விதத்திலையும் பொறுப்பேற்றுக்க மாட்டேன்னு சொன்னதும் நீ மீட்டிங்க்கு மட்டும் ஏற்பாடு பண்ணு, மற்ற விஷயத்த நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்ல அப்படியே அங்க கட் பண்ணி அந்த பெருசோட மேன்ஷனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ எலெக்ஷன்ல நிக்க போற நியூஸ்லாம் இவங்களுக்கு ஆல்ரெடி வந்திருக்கு. இப்ப பெருசு கூட அதை பத்தி என்ன ஏதுன்னு மேயர் கிட்ட விசாரிக்கும் போது நீங்க அதை பத்திலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவனாலலாம் ஜெயிக்கவே முடியாதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அந்நேரம் பெருசோட பிஏ அந்த இடத்துக்கு வந்து காங் ஹீரோவை கூட்டிட்டு இங்கேயே வந்திருக்கிறதா சொன்னதும் அவனெல்லாம் உள்ள விடாதீங்க அப்படியே வாசலோட அனுப்புங்கன்ற மாதிரி தான் நம்ம மேயர் சொல்றான். ஆனா பெருசு அவங்கள உள்ள வர சொல்லிருது. இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வரும்போது பெருசு ஏதோ ஒரு வாசகத்தை உம்மரமா எழுதிக்கிட்டு இருக்க. அட கொஞ்சம் பொறுமையா இருன்னு காங்க இவனை தடுக்கிறான். தென் பெருசு அந்த வேலையை முடிச்சதும் நம்மால் ரொம்ப மரியாதையோட வணக்கம் வச்சு பேச ஆரம்பிக்க இந்த இடத்துல கட் பண்ணி இந்த எபிசோட அப்படியே முடிக்கிறாங்க. தலைவன் இங்க வந்ததே பெருசோட நம்பிக்கையை சம்பாரிச்சு மேயர் ஆகணும்னு தான். ஆனா அதுக்காக இவன் பண்ண போற விஷயம் மேயரோட வாழ்க்கையில ஒரு பூகம்பத்தையே கிளப்ப போகுது. இது போக நம்ம ஹீரோயின் வேற அந்த பக்கம் அவன் பூர்வீகத்தையே நோண்டிட்டு இருக்கால. சோ அதுக்கான ரிசல்ட் எல்லாம் என்னங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாம அதையும் கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.